இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்குது. ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான, நல்ல காம்பாதிக்கிற, இப்படி பியூட்டிஃபுல்லான வீடு வாசல்லாம் வச்சு கொடுக்குற ஒருத்தன் வந்துட்டு அப்படியே நம்மளையும் தூக்கிட்டு போய் ராணியாக மாற்றிடுவான்ட்டு. நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முஸ்லீம் ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, உன் நரகமும் உன் சொர்க்கமும் உன்னால் தான் கட்டமைக்கப்படும். அங்கே ரெடிமேடாக ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் சொர்க்கம், நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் நரகம். ஸோ என் வாழ்க்கையில் என் சொர்க்கத்தையும் என் நரகத்தையும் நானே கட்டமைக்கிறேன். அதனால தான் உங்களை விடுதலை பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே உங்களை விடுதலை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கேயோ ஒரு மாற்றம் நிகழாது, உன்னிலிருந்து தான் தொடங்கணும். உன்னிலிருந்து மாற்றம் தொடங்கினாலும் சமூகத்தில் இந்த மாற்றம் நிகழலைன்னு வச்சுக்கோங்க. அதற்கு போராடியவர்கள் தான் இந்த மாதிரியான சாரா மாதிரியான ஆட்கள். எங்கே போனாலும் ஷால் போட்டு போகணும். ஏன் ஷால் போடாமல் போனால் இந்த தப்பு நடக்காதா? ஜட்ஜ் பண்ணுறது எல்லாமே ஒரு பொண்ணோட ட்ரெஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. நந்தினியா நீ இப்படி வா, உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்கிறேன். நீங்கள் என்ன பெருமை, நீங்கள் ஒன்றும் செய்யலையே பெருமை, அதெல்லாம் ஷால்லாம் போத்தலையே, எப்போ போடுவீங்க? ரொம்ப முக்கியமான குவெஸ்டினை வந்து நந்தினி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா நீ சொல்லு. இப்போ சாயந்தரம் என்னை வந்து சிறப்பு செய்யணுன்ட்டு இருக்கிறாங்க. ஷால் போடுவீங்களா மேடம்? ஷால் போடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? எதுக்கு? இருங்க நந்தினி நீ சொல்லி, எதுக்கு போடுறாங்க? நம்மள கேட்ட கேள்விக்கு பதில், எதுக்கு போடுறாங்க? வாய்க்கிட்ட வச்சு பேசு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போயிருக்கலாம். இல்லப்பா, அவங்க எனக்கு போர் தராங்களே, எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு மரியாதை, அவ்வளோதான். போ, நான் கேட்ட கேள்வி. உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்கற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த பிளவுஸ் இருக்குல்ல, பிளவுஸ், அதுக்குள்ள இருக்கிற உள்ளாடை இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில் பிளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்றேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டாக்ஸ் கட்டினா தான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார் வைக்கம் போர்ல, மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம் நந்தினி. அதை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று இப்பொழுது நினைக்கிறீர்கள். அது அடிமைத்தனத்திற்கான வெளிப்பாடு. துப்பட்டா ஏன் போட வேண்டும் என்றால் உன்னுடைய உடலை நீ காட்ட வேண்டாம் என்று நீ எப்பொழுது முடிவு செய். நான் உங்ககிட்ட நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, ஹையஸ்ட் போஸ்ட், கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லையும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துருக்கியா? அவங்கள் உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக்கொள்ளாது. ஆண்களுக்கு அதை நான் வேற டாபிக்ல பேசிக்கிறேன். உன்னுடைய உடல் இருக்குல்ல, இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப, அதை நீ போர்த்தி வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய். சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் யூ. நீ ஒரு கதவுக்கு பின்னால மறைஞ்சு இருந்து ஒரு விஷயத்தை கேட்குறல்ல, இதுக்கு குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு பேர் சைக்காலஜியில். தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இது மூணுமே இந்த சமூகத்தால் பாராட்டப்படுதுன்னு நீ நினைக்கிற. எதிர்கொள். நான் இப்படி சொல்லிட்டு உனக்கு புரியுதான்னு பாரு. ராத்திரி 1 மணி, டன் 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 டன், லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற, உன் பக்கத்தில் உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கிறார், இல்லை உன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான், திருடன் வந்துட்டான், உன் தம்பியை எழுப்புவேன், டேய் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடா, அப்படியா அப்படின்ட்டு அவன் போய் கதவை திறந்தான், திருடன் உள்ளே வந்துட்டான்னா அடி உன் தம்பிக்கு, 2வது அடி உனக்கு. சரியா? நானாக இருந்தால் என்ன செய்வேன்னா தம்பியை எழுப்ப மாட்டேன், எப்படியோ அடி வாங்க போகிறோம், அடியாவே வாங்கிக்கிறது, நானே போய் திறந்துருவேன் கதவை. வெட்டு ஒன்று பண்ண டார்ச்சர் பண்ணி கொள்றது சரியா, ஒரேடி அடிச்சு கொள்றது சரியா? தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் டார்ச்சர். ஒரு வாட்டி தானே குழந்தை சாகணும், டெய்லி வாசா சேர்த்துட்டு இருக்கணும்.
சாவு வரும், அது 90 வயசில் வரும். டெய்லி சாகக்கூடாது. உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு, உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த படிப்பு, உன் வாழ்க்கை நீ எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எழு பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. சரியா? டிசைட். இன்னைக்கு இப்போ டிசைட் பண்ண, தைரியமாக பேசு, பயப்படாத. அப்படின்னு ஒன்று இல்லை. ஃபியர் அப்படிங்கிறதுக்கான எழுதி பாரு. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட் கால் ஃபியர். தெர் இஸ் நோ நத்திங். நான் பயப்படுவேன். நிழல் பார்த்து பயப்படுவேன் நான். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நான் ரொம்ப பயந்த பொண்ணு, நம்பிட்டியா? நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம். எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன்? எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுக்குள்ள ஊன்னு சொல்லிட்டுக்குள்ள அந்த சவுண்ட்லேயே போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னத்துக்கு இந்த கலாட்டா பண்ணுற? நீ மட்டும் தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற, ஏன் இப்படி கலாட்டா பண்ணுறேன்னு. எங்கள் அப்பா சொன்ன, அந்த நிழல் பார்த்தா பயமாக இருக்குப்பான்னு. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு போ. உன் நிழலை பார்த்து பயப்படாதே, வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும். வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யார் காலையும் மிதிக்கிறது இல்லை. சரியா? குட் கேர்ள். உன் வயசு ஒரு 20 இருக்குமா? 20 வயசில் இருக்கிற பர்வீன் சுல்தானாவுக்கு 50 வயசில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி அட்வைஸ் டு 20 years old பர்வீன் சுல்தானா. ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 வயதில் இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. ஸோ ரிலீவ் யுவர் செல்ஃப் வித் பாண்டேஜஸ். தேவையற்ற இமோஷன் பாரு, அண்டர்ஸ்டாண்டிங், அகாமடேஷன், அக்ரிமெண்ட், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ். 5 வேறு 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 வேறு. ஐ டோன்ட் அக்ரி பட் ஐ அக்செப்ட். I love you, so I accommodate you. I understand you, so I tolerate. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்குது பாப்பா. அந்த உள்ளுக்குள்ளே நீ உறுதி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் புறச்சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட். இந்த பின்னால் 3 சுவரில் சாஞ்சிக்கிட்டு அது கையில் மல்லிப்பூ தான் இல்லை, அந்த ரேஞ்சில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்குது ஒரு 3. அதை 3 ஒரு பத்திரம் கொடுக்குறேன் மேடம், தத்து கொடுத்துருங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன். அதுங்களா நீங்கள் இது வரைக்கும் நிறைய இடத்துல முதல்ல உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. என் பேர் ஆஃபியா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். வெரி குட். நீங்கள் இது வரைக்கும் நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க தானே, நிறைய பேர் முன்னாடி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு அது இருந்திருக்கா? இருக்கு, இப்போ கூட இருக்கு, என் கால் நடுங்கிட்டு இருக்கு. இந்தா அந்த அந்த போடியம் என்னத்துக்குன்னு நினைக்கிற? மயங்கனா பிடிச்சிக்கிறதுக்கு தான். கால்லாம் நடுங்கும் கிடுகிடுன்னு பாரு. அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. சில பேர் கண்ணாடியில் வச்சுருப்பாங்க, தெரியும். நான் இதை ஏன் வச்சுருக்கிறேன் தெரியுதா? இது என்னுடைய ப்ரிப்ரேஷன். ஸோ வித்தவுட் ப்ரிப்ரேஷன், வித்தவுட் அந்த ஃபியருங்கிறது இட்ஸ் நாட் பயம், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை கையில் பிடிக்கும்பொழுது அவருக்கு ஒரு சின்ன அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸோட தான் நான் எப்போவுமே மேடைக்கு போகிறேன். ஏனோ தானோன்னு என்னைக்கு நான் போகிறேனோ அன்றைக்கி நான் தோற்றுருவேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபியர்னு நீ சொன்னா அது ஃபியர் தான். நான் என்ன எதுக்காக நீ சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிற? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் குழந்தைகளை. உன் வயசில் நான் சில விஷயங்கள் எனக்கு புரியலை, அது எனக்கு யாரும் சொல்லலை. நான் அடிப்பட்டு நான் 40 வயசில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை 17 வயசுலேயே உனக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பொறுப்புணர்வு இருக்குது. உனக்கும் பொறுப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கோ, நீயும் சொல்ல தொடங்கு. பட் இந்த வயசில் உன்னை சொல்ல முடியாது. அதனால் வார்த்தைகளை கோர்த்து அவர்களுடைய முதல் அங்கீகாரம் பெறு. அங்கீகாரம் பெறுவதற்காக உன்னை நீ பயிற்சி பண்ணிக்கோ. இந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசு. சரியா? பேசணும்னு ஆசையாக இருக்கா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா உனக்கு? இன்னத்துக்கு தான் அந்த கேள்வி கேட்ட நீ? ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள்னாலும் ஸ்டேஜை பார்த்தா ஒரு பயம் இருக்கு தானே. சரி, அதை தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற? அப்போ நாளைக்கு நானும் அதை சொல்லு. நாளைக்கு நீ பேசணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க, அதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொல்லிட்டு தெளிவாக கேளு. அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஃபியா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மனசால சொல்கிறேன். நான் இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் சொல்லலை, உனக்காக மட்டும் சொல்கிறேன். நான் 60 ப்ரைஸ் தான் பேச்சு போட்டில் வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்தேன்னா உனக்கு தெரியுமா? 1500 மேடைகள் ஏறி இருக்கேன் நான். 60 ப்ரைஸ் தான். இன்னைக்கு
எனக்குன்னு ஒரு இடம் பேச்சாளர் பட்டியலில் இருக்குன்னா 60 பிரைஸ் இல்லை, 1500 ஸ்டேஜஸ் ப்ராக்டிஸ். நான் அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஐ எம் நாட் ரிசல்ட் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட், ஐ எம் ப்ராசஸ் ஓரியன்டட்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பரிசு வருதா இல்லையான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைகளை, நான் முதல்ல பேசிய இலக்கிய பேச்சிற்கான தலைப்பு செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல். அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் வீட்டில் என்ன மொழி பேசுகிறேன் தெரியுமா? உருது மொழி பேசுகிற பொண்ணு நான் வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே தமிழ் தெரியாது. தமிழ் மொழி பேசாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்துக்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் இருக்கிறேன்னா என்னுடைய பிராக்டிஸ் என்ன, என்னுடைய இன்வால்மெண்ட் என்ன, புரியுதா? ஒன்றும் இல்லை, செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல்னு ஃபர்ஸ்ட் பேசினேன்னா அதில் எந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு இருந்திருக்கும். 28 வருஷம் கழிச்சு மெல்பர்ன் போனேன்ல, போன மாதம் போனேன் மெல்பர்ன் பிப்ரவரியில். நான் பேசின டாபிக் செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல். எங்க பேசின, நான் சென்னையில் ஒரு சின்ன அரங்கத்தில் பேசின அந்த தலைப்பை நான் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டை காட்டியிருக்கேன்ட்டு இந்த பிரபஞ்சம் என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் போய் பேசுன்னு நிறுத்துச்சு. இஃப் யூ ஷோ இன்வால்மெண்ட், இஃப் யூ ஆர் ரியலி கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி டெடிகேட்டட் யுவர் செல்ஃப், தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், தட் பர்டிகுலர் டேலண்ட் வில் அப்லிஃப்ட் யூ. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். நீ எதை நேசிக்கிறாயோ அது உன்னையும் நேசிக்கிறது. Give yourself 100%. நாளைக்கு நானும் நீயும் ஒரே மேடையில் கூட பேசலாம். Start now. NOW now. நாளைக்கு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. Start from today. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கவிதையை சொல்கிறார், காதல் கவிதை தான். நீங்கள்லாம் காதை முடிக்கோங்க. நீ ஒரு நாள் என்னை தேடி வருவாய், நீ வரும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருப்பது முக்கியமே இல்லை, நீ வருவது தான் முக்கியம். நீ கேட்குற கேள்வியே முக்கியம் இல்லை, முதல்ல எழுந்து அந்த மைக்கை கையில் வாங்குறல, அதுதான் முக்கியமே. குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னோட நேம் டெபிஷா ஜஸ்லின். நான் செகண்ட் MA தமிழ் படிக்கிறேன் மேம். என்னோட கொஸ்டின் எழுதுனா, இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ சந்தர்ப்பம் வந்து ஏதோ டிமோட்டிவேட் பண்ணப்போ கீழே விழுந்துறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மோட்டிவேட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன? டெபிஷா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கைகூடும்பா. ஆசை என்பது வேறு, நமக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற. அப்படின்ட்டு ஒரு புக் வந்து திருநாவுக்கரசு IPS அவர் எழுதியிருக்கிறாரு, ஐ இவால்வ் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் நாட் ஹூ யூ ஆர். நீ எதற்காக இருக்கிறாயோ, உனக்கு கெப்பாசிட்டி எது இருக்குதோ அதை கண்டுபிடிக்காமல் நீ மற்ற விஷயங்களில் மற்றவர்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை வேஸ்ட் பண்ணிடாத. 1 வருஷம் 2 வருஷம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீ வந்து உன்னையே டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல் வேலை என்னன்னா, உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த டிசைர், அதை கண்டுபிடி. ஒவ்வொருத்தருக்கும்பா, இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, நாங்கள் 5 பேர் 6 பேர் உட்காந்துருக்கோம்ல, எங்கள் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி. நீ எதற்காக இருக்கிறாயோ, உனக்கு கெப்பாசிட்டி எது இருக்குதோ அதை கண்டுபிடிக்காமல் நீ மற்ற விஷயங்களில் மற்றவர்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை வேஸ்ட் பண்ணிடாத. 1 வருஷம் 2 வருஷம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீ வந்து உன்னையே டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல் வேலை என்னன்னா, உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த டிசைர், அதை கண்டுபிடி. ஒவ்வொருத்தருக்கும்பா, இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, நாங்கள் 5 பேர் 6 பேர் உட்காந்துருக்கோம்ல, எங்கள் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இவங்க பிரின்சிபல், நான் பிரின்சிபல் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யார் மேடம் நீங்கள்? வைஸ் பிரின்சிபல். அவங்க எதுக்குமே சிரிக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டா அவங்க? மேடம் தமிழ், எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது பாப்பா. நான் என்ன சொல்கிறேன், சில பேர் வந்து என்னை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை மாதிரி பேசணும். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் என்ன மாதிரி பேசணும், நீ உன்ன மாதிரி பேசு. நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, புரியுதுல்ல? ஸோ உன் கெப்பாசிட்டி நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வார்த்தையை வீட்டில் போய் டைரியில் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. பூமியில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் முடிய மாட்டேங்குது. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீ ஜெயிச்சிருவேன். யூ ஆர் அ யூனிக் பர்சன். 800 கோடி மக்களில் டெமின்ஷா மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது. அவகிட்ட இருக்கிற உடல், அவகிட்ட இருக்கிற புத்தி, அவகிட்ட இருக்கிற மனசு வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் கூட இந்த உலகத்தில் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. யூ ஆர் சோ யூனிக்.
யூ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி வர்ற ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நீ எதற்காக பிறந்தா என்பதனை கண்டுபிடிச்சு அந்த பாதையில் ஓட ஆரம்பிச்சு.